பிரச்சனைகள் முடியும் நேரத்தை நீ பெறுகிறாய் என்றால் இப்பொழுது இந்த பதிவு உன் செவியை எட்டி இருக்கக்கூடும். உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றத்தின் முதல் அலை எழுகிறது. அது பெரும் சத்தத்தோடு வராது, ஆனால் அதன் தாக்கம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் தொடங்கும். நீ இதுவரை நடந்த பாதையை நினைத்து பார்த்தால் அது சுலபமானதாக இருக்கவில்லை. பல நேரங்களில் உன் மனம் தளர்ந்தது. சில நேரங்களில் நீ எதற்காக இந்த அளவு சோதனை என்று கேள்வி கேட்டாய். ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பித்தது. நீ அனுபவித்த ஒவ்வொரு சிக்கலும் ஒரு மறைபொருள் கொண்டது. கல் வலியை உணர்ந்தால்தான் அது அழகான வடிவத்தை பெறும். அதுபோல பல வழிகளை நீ பெற்று இன்று உன் வாழ்க்கை அழகான வடிவத்தை பெற ஆரம்பித்தது. உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் உன்னை உருவாக்கியது. இந்த தருணம் சாதாரண தருணம் அல்ல, இது ஒரு திருப்பு முனை. நீ இதுவரை உன்னையே சந்தேகப்பட்டிருந்தாய். நான் முடிப்பேனா என்று கேட்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த சந்தேகம் மெதுவாக மறைந்து ஒரு அமைதியான நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றுகிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு இப்பொழுது கொண்டு செல்லும் சக்தி. நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த விஷயங்கள் இப்பொழுது விரைவாக நடப்பதை பார்த்து மெய் சிலிர்ப்பாய். முன்பு சிறிய வேலை கூட மலையாக தெரியும் உனக்கு, ஏனென்றால் அது பல தடைகளை சந்தித்திருந்தது. ஆனால் அதே வேலை இப்பொழுது எளிதாக முடிந்துவிடும். இது சாதாரண சாத்தியம் அல்ல, உன் வாழ்க்கையில் சக்தி மாற்றம் நடக்கிறது என்பதற்கான அடையாளம்தான். ஒரு கடிகாரம் சில நேரங்களில் நின்றுவிடும், ஆனால் அதை சரியாக அமைத்தால் அது மீண்டும் சரியான நேரத்தை காட்டும். அதுபோல உன் வாழ்க்கையும் சில நேரங்களில் நின்றது போல தெரிந்தது, ஆனால் இன்று அது மீண்டும் இயங்க தொடங்குகிறது. இப்பொழுது வரும் நேரம் உனக்கு சாதகமாக இருக்கும். இழந்ததை நினைத்து கவலைப்படாதே. சில இழப்புகள் உன்னை பெரிய நன்மைக்கு தயார் செய்தது. ஒரு பயணி பழைய சுமைகளை இறக்காமல் புதிய பயணத்தை தொடங்க முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் விலகியது உன்னை இலகுவாக முன்னேற்றுவதற்காகத்தான். இப்பொழுது உன் உள்ளத்தில் ஒரு புதிய தெளிவு உருவாகிறது. முன்பு யாருடைய வார்த்தைகள் உன்னை குழப்பி இருந்தால் இப்பொழுது நீ உன் மனசாட்சியை கேட்டு முடிவெடுக்க ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மையான வலிமை. வெளியில் யாராவது வழிகாட்டுவது முக்கியமல்ல, உன் உள்ளம் சரியான பாதையை உணர ஆரம்பிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இப்பொழுது அந்த உணர்வு உனக்குள் வர தொடங்கியது. நீ கேட்டதற்கும் மேல் இனி உனக்கு உதவிகள் கிடைக்கும். சிலர் உன்னை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் புதியவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னை உயர்த்துவார்கள். இது எல்லாம் இயல்பான மாற்றங்கள் அல்ல, ஆனால் உன் வாழ்க்கை புதிய கட்டத்தை அடைகிறது என்பதற்கான சின்னங்கள். ஒரு விளக்கு ஏற்றப்படும் முன் திரியை சரி செய்ய வேண்டும். அந்த சில நொடிகள் இருள் இருக்கும், ஆனால் அதன் பிறகு அந்த விளக்கு சுற்றியுள்ள இடத்தை ஒளியால் நிரப்பும். நீ அந்த திரி மாதிரி இருந்தாய். இப்பொழுது உன் ஒளி வெளிப்பட போகிறது. நீ எதையும் விரைவாக பெறவில்லை என்று வருந்தி இருந்தால் இப்பொழுது புரியும் ஏன் அது தாமதமானது என்று. சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தான் நடக்க வேண்டும், இல்லை என்றால் அதன் மதிப்பு தெரியாது. இன்று அந்த சரியான நேரம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான உயர்வு ஆரம்பமாகிறது. அது வெளியில் பெரிய சத்தமில்லாமல் நடக்கும், ஆனால் அதன் விளைவு உன் வாழ்நாளை முழுவதும் மாற்றும். நீ முன்னால் பார்த்த பாதை இனி வேறுபட்டதாக இருக்கும். நீ நடந்த நடை இனிமேல் மாறும். நீ பேசும் வார்த்தைகளிலும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீ உன்னையே முழுமையாக மதிக்க ஆரம்பிப்பாய். இதுவரை நீ உன்னை குறைவாக நினைத்திருந்தால் இப்பொழுது உன் மதிப்பு உனக்கே புரியும். அதுதான் பெரிய மாற்றம். உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உன் தோற்றத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இறைவன் கொடுத்த எதுவானாலும் அது பெரியது என்று நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை சோதனை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த சோதனை முடிந்த பிறகு வரும் நிலைதான் உண்மையான பரிசு. நீ அந்த பரிசை இப்பொழுது பெரும் நேரத்தில் நின்றிருக்கிறாய். உனக்கான மிகப்பெரிய வெற்றி அடுத்த நிலையில் காத்திருக்கிறது. நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும் மிகப்பெரிய பலனை உனக்கு கொடுக்கும். நீ செய்த சிறு நன்மையானாலும் கூட பெரிய ஆசீர்வாதமாக மாறி உனக்கு திரும்பி வரும். இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசுகள். உணர்ந்து நன்றி சொல்லும் நேரம் வந்து விட்டது.
வெற்றி நிச்சயம்.